குண்டுமணியின் நெற்றியில் இரத்த காயமே ஏற்பட்டுவிட்டது. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு சண்டை காட்சிகளில் நடிக்கின்ற நடிகர்களில் பலரும் கையை காலை அசைப்பதோடு சரி, டைமிங் சென்ஸும் கிடையாது. படப்பிடிப்பிற்காக ஃபிலிமில் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வசதி உண்டு. ஸ்டண்ட் மாஸ்டர்களின் டெக்னீஷியன்களின் திறமையினால் நமது நடிகர்களின் வீரத்திலும் பலவீனங்களை மறைத்து கொண்டிருக்கிறோம். அன்று எம்ஜிஆர் சண்டையிடும் போது டைமிங் சென்ஸில் மிக கவனமாக இருந்தார். எதிராளிகள் தவறு செய்தால் எம்ஜிஆரே அடிபடவும் ஒருவர் எம்ஜிஆரிடம் அடிபடவும் காரணமாக அமைந்தது. படப்பிடிப்பு நேரத்தில் எம்ஜிஆரும் எதிராளிகளும் நிஜமான சண்டை உணர்வுடன் நடித்தார்கள் என்பதற்கு இப்ப சொன்ன சம்பவமே உதாரணம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எம்ஜிஆரை கேலி செய்ய வேண்டும் என்பதற்காக அவரை அட்டை கத்தி வீரர் என்றார்கள். அட்டை கத்தியை வைத்துக்கொண்டு சண்டை போடுவது போல் பாவலா காட்டலாம், போஸ் கொடுக்கலாம். அதற்கு மேல் அதை வைத்து ஒன்றும் செய்ய இயலாது. எம்ஜிஆரின் வாள் வீச்சு வேகம் நான் சொல்லி புதிதாக யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமில்லை. அரசியலங்குமரி படத்தில் 14 பேர்களுடன் எம்ஜிஆர் ஒருவரே வாள்வீச்சு சண்டையிடும் காட்சி இடம்பெறுகிறது. அதை